வெங்கட் பிரபு எடுத்துங்க. வெங்கட் பிரபுவோட படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மங்காத்தாவ அதுக்காக நீங்க சென்னை 28 போறீங்க. அதுக்கு பிறகு வந்த படம் லேட்டஸ்ட்டா மங்காத்தாவுக்கு பிறகு வந்து அவருக்கு ஒண்ணும் பெருசா வந்து படம் கிடையாது. இப்போ இந்த படம் வந்து உங்களுக்கு எடுத்தாரு, கோட் எடுத்தாரு. கோட் போகல. சுத்தமா போகல. அதே ஏஜிஎஸ் கூட வந்து அவர் போய் அப்ரோச் பண்ணி அவங்க படம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு தகவல். அப்படி ஒரு தகவல் இருக்கு. அப்புறம் யாரோ ஒரு தயாரிப்பாளர் படத்தில் அவங்க வந்து இயக்க தான் போறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனாலும் இருந்தாலும் ஏஜிஎஸ் போன்ற இன்னைக்கு இருக்கிற பெரிய நிறுவனங்கள்ல ஏஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ட்ரை பண்ணி அவங்க வந்து இல்லை அப்படின்னு ஏன் ஒரு இதே அந்த கோட் வந்து வெற்றிகரமாக ஓடி உண்மையான வெற்றிகரமாக ஓடி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஓ தயாரிப்பாளருக்கு நல்லா தெரியும் இந்த படம் வெற்றிகரமாக ஓடிச்சா இல்லையா, அவங்களுக்கு வசூலை பொறுத்த வரைக்கும் அவங்க தெரியும். அவங்க தான் வந்து முழுக்க முழுக்க அவங்க சுமக்கிறாங்க. ஏஜிஎஸ் வந்து பெரிய நிறுவனம், சன் பிக்சர்ஸ் மாதிரி அவங்க வெளியில் ஃபைனான்ஸ் வாங்கி பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ அவங்களுக்கு தெரியுது ரியாலிட்டி என்னன்னு தெரியுது. அப்போ மறுபடியும் அந்த இயக்குனருக்கு எப்படி அந்த வாய்ப்பு தருவாங்க? என்ன ஒரு படம் கொடுத்து அவர் வந்து காலி ஆயிடுச்சுன்னு தெரியும், கோட் படம் போகலன்னு தெரியும். அதே வெங்கட் பிரபு வந்து இவங்ககிட்ட வந்து கேட்கும்போது அவங்க வந்து இல்லைன்னா அதுதான் இங்கே சினிமாவில் வந்து கேட்டால் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமே தான் வந்து மேடையில் நிற்க முடியும். மற்றவங்க எல்லாரும் வந்து கீழே இறங்கிடணும்.